நான் என்ன ஸ்க்ரீன்ல பார்த்தா, எனக்கு திரும்ப திரும்ப என்னோட கரெக்ஷன்ஸ் தான் ஞாபகம் வரும். இது சரியா பண்ணலாம், அது சரியா பண்ணலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். நான் திரும்ப திரும்ப வச்சு சூப்பரா பண்ணியிருக்கமே அப்படின்னு என்ன என்னால காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. என்னெல்லாம் பண்ணல, என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், அப்ப நினைச்சோம் அத விட்டுட்டோம். ஏன் அப்ப அது நமக்கு தோணல, ஏன் இத பண்ணல? சோ என்னுடைய அனலைசிங் பாயிண்ட் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். நான் புடிச்சு ஓகே சொன்ன கேரக்டரே ஆக்ட் பண்ணியிருந்தா கூட நான் அதுல ஏதோ ஒண்ணு இன்னும் பத்தல அப்படின்னு தோணும் எனக்கு. சோ அதனால நான் இதுல அழகா இருந்தேன் அப்படிலாம் எதுவும் எனக்கு ஆமா, ஞாபகம். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ். பட் ஃப்ரேமிங் ஃப்ரேமா வந்து பூவனுக்காக ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நான் முதல்ல ஒரு டிஓபி கிட்ட போய் ரொம்ப ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து சரவணன் தான். பூவனுக்காக டிஓபி சரவணன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் அவர். சோ நிஜமா அவர்கிட்ட போய் சொன்னேன். ரிவ்யூ பார்த்துட்டு வெளியில வந்து முதல்ல அவர்கிட்ட போய் சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அது எதுக்கு இன் டீப்ல நிஜமாவே நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். பட் அதையும் மீறி கொஞ்சம் அவரோட ஒர்க்க நான் யோசிச்சிருப்பேன் போல. அது ஒரு பேஸ்ன்னு சொல்லலாமா அது? பேஸ் அதெல்லாம் எனக்கு எந்த தாட்டுமே இல்ல. பட் ஏதோ ஒரு வகையில இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார் ஒர்க் விஷயம். கண்டிப்பா. மேபி அது அவருடைய ஃபர்ஸ்ட் இதா இருக்கலாம்.